ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 2 பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 1 பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 2 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, பகவானை அடைவதற்கான உண்மையான தர்மம் என்ன அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைமிஷாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் சூத மகரிஷியிடம் ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கு உண்மையான நன்மை தருவது என்ன? எப்படி மனசுக்கு அமைதி கிடைக்கும்? எப்படி வாழ்க்கை மீனிங்ஃபுல் ஆகும்? இந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் ஆரம்பமாகுது. இந்த சாப்டரில் இந்த அத்தியாயம் முழுக்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற அத்தியாயமாக இது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எதுக்காக ஓடுறோம்? காசு, வேலை, குடும்பம், பேர், புகழ். ஆனால் இரவு படுக்க போகிறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆன மாதிரி. அதுக்கு தான் இந்த பாகவதம் ஆன்சர் தருது. இந்த உலகத்தில் மனசுக்கு பர்மனண்ட்டான சந்தோஷம் என்னென்னா, நமக்கு பகவானோட கனெக்ஷன் மட்டும்தான். அதுதான் இங்கே சூத மகரிஷி சௌனக ரிஷிகள்கிட்ட சொல்கிறாங்க. சூத மகரிஷி அங்கே இருக்கிற சௌனக ரிஷிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டது மனிதனுக்கு உண்மையான நன்மை என்ன? இதுதான் பாகவதத்தோட பியூட்டி. உண்மையான தர்மம் என்ன? இப்போ சூத மகரிஷி ஒரு மிகப்பெரிய வரியை சொல்கிறாரு. அதாவது மனிதனின் உயர்ந்த தர்மம் என்னென்னா பகவானிடம் தூய பக்தி செலுத்துவது அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்லோகம் தான் முழு பாகவதத்தோட சாரமாக இருக்குது. மனிதன் வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் பகவானோட கனெக்ஷன் இல்லைன்னா மனசுக்கு நிம்மதி வராது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் பல நேரம் நான் இதை பண்ணுனா என்ன நடக்கும் நான் யோசிப்போம். கோவிலுக்கு போனாலும் கூட வேலை கிடைக்கணும், பிரச்சனை தீரணும், காசு வரணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் பாகவதம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான பக்தி எதையும் எதிர்பார்க்காமல் பகவானை நேசிப்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு குழந்தை ஒரு அம்மாவை எப்படி லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த பியூர் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பாகவதம். ஏன் மனிதனுக்கு அமைதி இல்லை? இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை இங்கே சூத மகரிஷி சௌனக ரிஷிகள்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மனசு எப்போதும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆசைகள் முடிவே இல்லாமல் இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கினா அடுத்த மாதம் இன்னொரு ஃபோன் வேணும்னு தோணும். ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைச்சா அதுக்கப்புறம் இன்னொரு டார்கெட். இதுதான் என்லெஸ் சைக்கிளாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் பகவானோட கதைகளை கேட்க ஆரம்பித்தா மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். பகவானோட கதைகள் என்ன பண்ணும்? இதுதான் இந்த சாப்டரில் மிக எமோஷ்னலான பகுதி. சூத மகரிஷி சொல்கிறாரு, பகவானோட கதைகளை மனசார கேட்க ஆரம்பித்தவுடன் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு மெதுவாக படிப்படியாக கழுவப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன சொல்கிறாங்க? கோபம், பொறாமை, பயம், அவசரம் அனைத்தும் ஸ்லோவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு கண்ணாடி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தால் நம்ம முகம் அதில் தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மனசு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம உண்மையான இட்செல்ஃப் தெரியலை. பாகவதம் அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுது. இங்கே கிருஷ்ணர் கதைக்கு தான் மெயின் பவராக காணப்படுது. இங்கே ஒரு பியூட்டிஃபுல் விஷயம், கிருஷ்ணர் பற்றிய கதைகள் தான் சும்மா ஸ்டோரி இல்லை, அது மனசை மாற்றக்கூடிய சக்தி. அதனால தான் பழைய முனிவர்கள் எப்போதும் அரிக்கதையை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அது சோலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட்டு மாதிரி இருந்துச்சு. மாடர்ன் லைஃப் கனெக்ஷனில் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது மனசு ரொம்பவே டயர்டாகுது. ரொம்ப இன்ஃபர்மேஷன், ரொம்ப கம்பேரிஷன். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கூட பகவானோட நாமத்தை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கிளாம்னஸ் வரும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இங்கே 3 குணங்கள் சொல்லப்படுது. இந்த சாப்டரில் இன்னொரு பெரிய கான்செப்ட் வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் 3 குணங்களால் பாதிக்கப்படுறாங்க. சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சத்துவம்னா அமைதி, ஞானத்தை பற்றி சொல்கிறோம். ரஜஸ்னா ஆசை ஓட்டத்தை பற்றி சொல்கிறோம். தமஸ்னா சோம்பல், அறியாமையை பற்றி சொல்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்தா இந்த 3ம் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் பகவானோட பக்தி மனிதனை சத்துவ நிலைக்கு தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம மனசு எந்த விஷயத்தை அதிகமாக நினைக்குதோ நாம் அது போலவே ஆக ஆரம்பிப்போம். அதனால தான் நெகட்டிவ் கண்டென்ட் பார்த்தா மனசும் நெகட்டிவ் ஆகும். டிவைன் விஷயங்களை கேட்க ஆரம்பித்தா மனசும் பியூர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த பாகவதத்தோட ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பாகவதம் ஒரு புத்தகம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மனசுக்கான ஒரு மெடிசன். அதனால தான் டிப்ரெஷன், ஃபியர், கன்ஃபியூஷன் இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தாக
தரக்கூடியதாக பாகவதம் இருக்குது. அதனால தான் முனிவர்கள் இதே அமிர்தம்னு சொன்னாங்க. நாம் எல்லோரும் ஹாப்பினஸ்ஸை தேடுறோம், ஆனால் வெளியில் தேடுறோம். பாகவதம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான ஆனந்தம் வந்து பகவானோட கனெக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது வந்துட்டா வெளியில் என்ன நடந்தாலும் மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு நாள் நம்மிடம் இருந்த எல்லாம் போயிட்டாலும், அதாவது காசு, பேர், புகழ், அப்போ கூட நம்மோட உள்ள நிம்மதி இருந்தால் அதுதான் ரியல் சக்ஸஸ். அந்த இன்னர் பீஸை தருவது தான் பாகவதம்னு சொல்லப்படுது. இந்த சாப்டர் சொல்லக்கூடிய மெயின் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். இது வாழ்க்கையோட நோக்கம் வந்து பகவானை அறிதல் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையான தர்மம் தான் தூய பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. கதைகள் தான் மனசை சுத்தமாக்கும்னு சொல்லப்படுது. பக்தி தான் மன அமைதியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பகவானோட நாமம் தான் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலியுகத்தில் எல்லோருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி வாழணும், எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கான ஆன்சரை தான் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கூட பகவானை நினச்சா வாழ்க்கை ஸ்லோவாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பாகவதம் சாதாரண நூல் இல்லை, இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 3 பற்றி பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Okay friends, thank you for watching this video.